1, 2, 3. இருக்கிற கதைக்கான ஒரு காரணமா அந்த பெயர் வந்திருக்கு. சரி, இந்த படம் வந்து ஒரு ஓ படமா நீங்க அவரை எப்படி ட்ரெயின் பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்க, அதுக்காக சொல்றேன். நான் வந்து இந்த படத்தோட கதை வந்து அவர் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு 2-3 படங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அவர் அந்த படங்கள்லாம் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தார், நிறைய படங்களுக்கு மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டு இருந்தார். பட் அந்த டைம்ல இருந்தே இந்த படத்துக்காக அவர் வந்து ஜிம் ஒர்க் அவுட், அந்த பாடி பில்டிங் அப்படிங்கிற கிளாஸஸ், டயட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 months. இல்லை, அது ஒரு நம்ம ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யணும்னா அதில் உள்ள சிரமங்கள் இவங்க சொல்லி நான் எழுதி கண்டிப்பா 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 ஹிட் ஆகும் ஒரு படம். படத்தை இங்கே கண்டிப்பாக எல்லாருக்கும் சாய் பல்லவி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நிறைய நல்ல காதல் காட்சிகள் நிறைய இருக்குது, அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல காதல் காட்சிகள் நிறைய இருக்குது. ஓகே சார், இந்த படத்துல அவர் டைரக்டா அங்கேயிருந்து கேள்வி கேட்டு இருக்காரு. சரி, இந்த படத்துல வந்து முதல் முறையா நினைக்கிறேன் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க, உங்க கூட கூட்டணி சேர்ந்து. அதை நீங்க கேட்டு சொல்றதுக்காக வெயிட் பண்றோம். ஜிவி பிரகாஷ் எப்பவுமே ஒரு குவாலிட்டியான மியூசிக் வந்து எப்பவுமே எதிர்பார்க்கலாம் அவருடைய படங்கள்லன்னு. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவுமே பயங்கரமா இருக்கும். அது இந்த படத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அவர் பயங்கர எனர்ஜியா இருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் அவர் எடிட் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேலைகள்ல தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா நிறைய ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி மியூசிக் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வேலையை தான் ஜிவி பிரகாஷ் அவர்களால் இன்னைக்கு இங்கே வர முடியல. வருவது வந்து MWC வெளிநாட்டு ஊழியர் நிலையம் மற்றும் சிங்டெல். உங்களுக்கு ரொம்ப பிடித்த, உங்களுக்கு ரொம்ப நன்கு அறிமுகமான தொலைத்தொடர்பு நிறுவனம் சிங்டெல். இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. 2 நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கை தட்டை நீங்கள் கொடுக்கலாம். சிங்டெல் மற்றும் MWC. சிங்டெல் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சைன் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி MWCயில் மெம்பர்ஷிப் இருக்குது. சார்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் மெம்பர்ஷிப். அந்த மெம்பர்ஷிப்பில் கண்டிப்பாக சைன் அப் பண்ணுங்கள். MWC மெம்பர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு மெம்பர்ஷிப். அதில் சைன் அப் பண்ணிங்களா உங்களுக்கு காப்புறுதி திட்டங்கள், இன்னும் பல நலத்திட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இது 2 சைன் அப் பண்ணுங்கள். சார், நிறைவாக அவங்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா சார்?